வணக்கம் அருள். வணக்கம் அருண். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதுல. ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல். முதலாவது சவுக்கு சங்கர் அவரை சுற்றி நடக்கக்கூடிய அரெஸ்ட், அவங்க நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுடைய அரெஸ்ட்டு. என்ன முடக்க பார்க்குது அரசாங்கம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இரண்டாவது ரஞ்சித், ஷாலின் மரியா லாரன்ஸ் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திராவிடத்திற்கும் அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த வார்த்தை போர்கள். மூன்றாவது சேலத்தில் நடந்த ஒரு கோயில் தீண்டாமை, கோயில்கள் நுழையக்கூடாது அப்படின்னு பட்டியல் சமூகத்தினை சேர்ந்தவர்களை உள்ள விடலை. இந்த 3 விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். முதலாவது இந்த கோயில் விஷயத்தையே பேசலாம். என்ன நடந்துச்சு சேலத்தில்? கண்டிப்பாக. ஏன்னா இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, சமீப காலங்களில், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக தலித்துகள் மீதான தாக்குதல் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இது தொடர்பாக இயங்கக்கூடியவங்க, தீண்டாமை முன்னணியில் இருக்கிறவங்க, தலித் ஆக்டிவிஸ்ட்டுகள் பல பேர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி பண்ணுங்க, பல இடங்களில் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட ஒரு கோயிலில், திரௌபதி அம்மன் கோயில் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அந்த கோயிலில் கூட தலித்துகளை உள்ள விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. நம்ம சீல் வச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இழுத்து மூடிட்டாங்க. அதாவது கோயிலுக்குள்ளே விடலைங்கிறது குற்றச்சாட்டு, யாருமே போக வேணாலும் இழுத்து மூடிட்டாங்க. இதுதான் அரசு கொடுத்த தீர்வு. இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா சேம் விஷயம் நடந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊர் தான் அது. இந்த சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி, ஆமாம், அந்த தீவெட்டிப்பட்டியில் இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயிலுங்க. அதாவது அரசோட கோயில், ஓகேங்களா? அது சில பேர் சொல்லுவாங்க, சில ஊர்களில் தனியார் கோயில் இருக்கும், இது எங்கள் சாதிக்கான கோயில், அதனால் அவங்கள உள்ள விட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப அபத்தமானதுங்கிறது நம்முடைய கருத்து. ஆனால் இது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில். ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் எல்லோருமே பங்கெடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களும் பங்கெடுப்பாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ இந்த முறையும் பட்டியல் சமூக மக்கள் பங்கெடுப்பதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆதிக்க சாதி இந்துக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. இருங்க, அமர்ந்து பேசுவோம், என்ன பிரச்சனைன்னு பேசுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே, பேச்சுவார்த்தைகளின் போதே அங்கே அடிதடி நடந்திருக்குது அப்படின்னு டிசிகவுடைய துணை பொதுச்செயலர் மரியாதைக்குரிய திரு தொடர் வன்னியரசு பதிவு பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறையினரின் முன்பே பட்டியல் சாதி பறையர் சமூக மக்களின் மீது சாதி வெறி இந்துக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது தனியாக ஒரு 2 பிரிவினர் பேசும்போது 2 பேருக்கு மத்தியில் ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா தட் இஸ் செப்பரேட். காவல்துறை முன்னாடியே தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு இங்கே எழுகிறது. இது தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள். நேற்று நான் ஒரு விஷயம் பேசியிருந்தேன் என்னுடைய ஊடகத்தில். அதில் பார்த்தீங்கன்னா, கடந்த 12 நாட்களில், ஏப்ரல் 3 ஏப்ரல் 15 12 நாட்களில் 4 காவல்துறை மரணங்கள் இந்த தமிழ்நாடு நடந்திருக்குது. 4 கஸ்டடியல் டெத்து நடந்திருக்குது. அதில் ஒரு கவுன்சிலரும் அடக்கம். இப்போது இது காவல் மரணங்கள் எப்படி நடக்குது, சிறை மரணங்கள் நடக்குதுன்னு பேசிக்கிட்ட தருணத்தில், காவல்துறை முன்பாகவே இங்கே தமிழ்நாட்டில் சாதி இந்துக்கள், ஆதிக்க சாதி இந்துக்கள் பறையர் சமூக மக்களை தாக்கக்கூடிய நிகழ்வுகளை அரங்கேறதை பார்க்கும்போது, அது கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப அச்ச நிலைப்பாடு உருவாகுது. காவல்துறை என்னதான்பா பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை நாம் இங்கே எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய கடைகளை தீக்கிரை ஆக்கியிருக்கிறாங்க, தீ வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கடைகளுக்கு. இது நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடக்கூடிய ஒரு செய்தி கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஏதாவது வழக்கு போட்டிருக்காங்களா? இல்லை, இதன் பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதில் கொடுமை என்ன அப்படின்னா, பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் அவங்கள தான் அதிகமாக பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பதிவு செய்வதை பார்க்க முடியும். தீ வச்சு கொளுத்துறதுன்றது கிட்டத்தட்ட சமீப காலமாக நடக்காத ஒரு விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம். கிட்டத்தட்ட வன்முறைக்கு சம்பந்தம், கலவரத்துக்கு சம்பந்தம். கலவரம் வன்முறை தான், அது சமம் கூட இல்லை. அவங்க அதுதான் பண்ணியிருக்கிறாங்க, அதான் முயற்சி பண்ணுறாங்க. ஏங்க, சக மனிதனை ஒரு கோயிலுக்குள்ளே விட மாட்டேன், அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா, அவன் மண்டையிலேயே தட்டி முதுகுலேயே ஒன்று வச்சு 4 அப்பி ஓரமாக தள்ளி எல்லாம் ராஜ மரியாதையோடு அவங்கள உள்ளே கொண்டு போய் விடணுமா இல்லையா? அதுதானே ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய வேலை. அதே காவல்துறை புதுக்கோட்டையில் கலெக்டர் நேராக போயிட்டு
அந்த சாமியார் அம்மாவை தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா? கவிதா ராமா ஐஏஎஸ்லாம் இருந்தாங்க, எல்லாருமே பண்ணாங்களா இல்லையா, அந்த விஷயத்தை செஞ்சாங்களா இல்லையா? அது பாராட்டப்பட்டுச்சு. அதே எங்கேயும் பண்ணிக்கலாமே. ஆனா அதை செய்யாம காவல்துறையினர் யாரு பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது, கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். கோயிலுக்குள்ள நுழைவதற்கான வேலைகளையே இவங்க செய்யல. வன்னியர் சொல்றாரு, கோயிலுக்குள் நுழைவதற்கான வேலைகளை செய்யாம பதற்றத்திலேயே தான் காவல்துறை கையாண்டிருக்கிறாங்க. அப்பாவி மக்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க. யார் பாதிக்கப்பட்ட மக்களோ அவங்கள பிடிச்சு வச்சிருக்கிறாங்க காவல்துறை. உடனடியாக அவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறாங்க. மிக குறிப்பாக கோயில் திறந்து இவங்களை உள்ள போக விடுங்க. ஏங்க, கோயில் இழுத்து மூடுறது தீர்வா தீர்வு இல்லையா? அது எப்படி தீர்வாகும்? அது தீர்வா? அது கிடையாது. ஆனால் இங்கே நம்ம வந்து இவங்களை கூட்டு போங்க, கோயிலை பூட்டாதீங்கன்னு சொன்னால் சமூக டென்ஷன் வந்துடும், ஒரு சோஷியல் டென்ஷன் கிரியேட் ஆகிடும். நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்வையோட வந்து யோசிக்கணும் தோழர். உங்களுக்கு வந்து களத்தில் இல்லாமல் நீங்கள் வந்து ஏசிஆரில் உட்காந்துட்டு பேசாதீங்க தோழர்னு நமக்கு வந்து பாடம் எடுப்பாங்க. ஆனால் என்ன மேட்டர்னா, களத்தில் ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடந்து இதே போல் பல இடங்களில் உள்ளே நுழைய வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன உதாரணமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். முன்காலத்தில் நடந்திருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய இருந்த மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் இப்படி பண்ணுறாங்களா, வாங்கடா நான் உள்ள கூட்டு கூட்டு போயிருக்கிறாங்க, நடந்திருக்குது. இது இதே சேலத்தில் கடந்த ஆண்டு நினைக்கிறேன், அதுவும் அது திரௌபதி அம்மன் கோயில் தான். மாணிக்கம்னு ஒருத்தர் அரசு பண்ணாங்களே, திமுக காரர் தான், அவர் ஒன்றிய செயலாளர். உள்ள விட மாட்டேன் ஒரு பையனை திட்டி மோசமாக பேசினாரு. உள்ள யாரு விட அனுமதிக்கலையோ அவங்கள தூக்கி உள்ள வைங்க, அவ்வளோதான். அவங்க வந்து சட்டத்தின்படி அவங்க குற்றவாளி. ஆனால் அதை பண்ணோம்னா ஐயோ சமூகத்தை ஒரு பதற்றம் உருவாயிடும், ஐயோ ஏதாவது நடந்துடும் இப்படின்னு சொல்லி நம்மளை பதற்றத்துக்கு உள்ளாக்குவான். உங்களுக்கு சொல்கிறது புரியுது இல்லை? யார் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் பக்கம் நிறையா போய் நெல்லு, அவனை கூட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. கூட்டு இப்போதைக்கு போக முடியாதுங்க, இப்போதைக்கு பூட்டி வச்சு சீல் வைக்கிறதாங்க ஒரே தீர்வுன்னு சொல்லுவான். ஆனால் அது தீர்வு இல்லைப்பா, இவங்களை கூட்டு உள்ளே போனால் தான்ப்பா நாளைக்கு நம்ம யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது, இது ஒரு பொது சமூகம், இதில் எல்லாருக்கும் எல்லா விதமான சமமான உரிமைகள் உண்டு அப்படின்னு சாதி ஆதிக்க இந்துக்களுக்கு புரிய வைக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அவன் கடைசி வரைக்கும் சாதிகளோட தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், அவன் கடைசி வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவங்கள கடைகளுக்கு தீ வச்சுக்கிட்டே இருப்பான், அவங்கள கண்டா புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ என்னைக்கு தான் நீங்கள் பாடம் சொல்லி தருவீங்க? அவங்க மனசுல என்ன தோணும், இவங்க உள்ள வராட்டியும் பரவாயில்ல, பூட்டி கிடந்தாலும் பரவாயில்ல, இவங்க உள்ள வராம இருந்தா சரி. அதாவது என்னன்னா, பூட்டி வைப்பது என்பது யாருக்கான நீதி என்றால் சாதி இந்துக்களுக்கான நீதி தான். அவன் நினைச்சது நடந்துருச்சுல்ல, நான் போகல, ஆனா நீயும் போக விடல. அவனுக்கு 1000 கோயில் இருக்குங்க, 1000 கோயிலும் சாதி இந்துக்கள் வந்து உள்ள போவாங்க, இவங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி. அவனுக்கு இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேஷனை நீ உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிற அப்படின்னா இது யாருக்கான வெற்றி அரசு கொடுக்குது அல்லது காவல்துறை கொடுக்குதுன்னா சாதி ஆதிக்க இந்துக்களுக்கான ஆதரவு தான் கொடுக்குது. அவனை நீங்கள் சொல்கிறது தான், அவனை உள்ளே விடலைல்ல, நீயும் உள்ளே போகல, ரைட்டு, ரொம்ப மகிழ்ச்சின்னு நினைப்பான் அவன். ஆனால் அவங்களுக்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு அவன் நினைப்பான். அந்த அநீதியை மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு நீண்ட ஆய்வை வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில், குறிப்பாக விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் எங்கெல்லாம் வந்து சாதி இந்துக்கள் ஆதிக்கம் செலுத்துவதன் காரணமாக தலித் மக்கள், பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் நுழைய முடியாத சூழல் இருக்குங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு, பட்டியல் போட்டிருக்கிறாரு. தி நியூஸ் மினிட் தமிழில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்திருக்குது, நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்போது தொடர்ந்து இது போன்ற சூழல் நடப்பது அப்படிங்கிறது காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி சமூகவியல் பார்வையில் அரசாங்கம் கள அளவுக்கு போய் செயல்படலைன்னு எனக்கு தோணுது. சமூக நீதி கண்காணிப்பு குழு எந்நேரம் அங்கே போயிருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் சமூக நீதி கண்காணிப்பு குழு ஒரு குழு போட்டிங்கல்ல, அந்த குழுக்கு தலைவர் இருக்கார்ல, உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசு சம்பளம் போகுதா இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வேங்கவேலுக்கு போனாங்களா, மற்ற இடங்களுக்கு போனாங்களா, ரிப்போர்ட் என்ன ஆச்சு, இன்றைக்கி சேலத்துக்கு போயிருக்கிறாங்களா இல்லையா, களச்சூழல் என்ன, யார் அதை வந்து தணிக்கிறாங்க? அப்போ இந்த பிரச்சனைகளை பற்றி பேசாமல் தலித்துகளுக்கு, ஏன்னா இது அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன், தலித்துகள் பொது நிறுவனத்தில் கலக்கணும், தலித்துகள் எல்லாம் ஒன்றா வரணும், ஒன்றா பேசணும் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை, அது எந்த அரசாங்கமும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த தீண்டாமைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது, இந்த ஒடுக்குமுறைகளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அரசாங்கம் இந்த எந்த அரசாங்கமும் இருந்தாலும் சரி இந்த சாதி இந்துக்கள் பக்கம் நிற்கிது அப்படின்றதையும் பெரும்பாலானோர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்னது அந்த இரண்டாவது விஷயம் வந்து பா ரஞ்சித், இந்த ஷாலின் மரியா லாரன்ஸ், ஆதவன் தீக்ஷன்யா, இவங்க 3 பேர் பேசுபொருளாக மாறி இருக்கிறாங்க.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருங்க. இல்லை, நீலம் பண்பாட்டு மையம் உங்களுக்கு தெரியும். இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களுடைய தான் நீலம் பண்பாட்டு மையம். நீலம் பண்பாட்டு மையம் ஆண்டுதோறும் ஒரு நிகழ்வை முன்னெடுப்பாங்க. அது ஒரு 5 ஆண்டு, ஒரு 5 நாட்கள் 4 நாட்கள் நடக்கிற நிகழ்வாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி தான் இந்த ஆண்டும் பண்ணாங்க. இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்குது. அவங்க நிறைய பண்ணுறாங்க. கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் நீலம் பண்பாட்டு மையம் கடந்த 6-7 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய பணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி. மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு அவங்க பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இசைகளையும் அவங்க வந்து இந்த ஒரு கிளாசிக் மற்ற விஷயங்களை தாண்டி இருக்கிற மக்கள் இசையை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோன்னு மார்கழியில் மக்கள் இசையை பண்ணாங்க. அது திராவிட இயக்கங்கள் கூட பண்ணாத ஒரு விஷயம். கலை இலக்கிய பண்பாட்டு தளத்துலையும் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூர்மையானது, ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் அவங்களுடைய ஸ்டாண்டில், அவர்களுடைய பேச்சில் எப்போதுமே ஒரு விமர்சன துணியோடு தான் எதிர்தரப்பு இல்லை, நட்பு முரணோடு இருக்கிறவங்க அணுகுவாங்கங்க. இப்போ இந்த உரையாடல் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். நவீன உரையாடலில் தலித்துகள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அந்த தலைப்பை ஒட்டி தலித் செயற்பாட்டாளர், எழுத்தாளர், தோழர் மரியாதைக்குரிய ஷாலின் மரியாளரன்ஸ் அவங்க பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதில் தோழர் மரியாதைக்குரிய ஆதவ் டிச்சனியாவும் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுனது ஒரு நாள். இவங்க பேசுறதுக்கு பிறகு தான் மறுநாள் தோழர் ரஞ்சித் பேசுகிறார், இயக்குனர் ரஞ்சித் பேசுகிறார். இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க? இவங்க 2 பேரும் பேசுனதுல தான் நமக்கு வந்து உரையாடல் அப்படிங்கிறது துவங்குது. ஸ்டாலின் மரியாளரன்ஸ் முதல்ல பேசும்போது மரிஜாபி இனப்படுகொலை குறித்து வந்து பேசுகிறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் மண்ணில் நடந்த ஒரு சம்பவம். அதில் நமக்கு நிறைய டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் செப்பரேட். அதே போல் திராவிட இயக்கத்தை குறித்தும் வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து எங்கெல்லாம் வந்து விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம், எங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் அப்படிங்கிறத அவங்களுடைய மொழியில், அவங்களுடைய கருத்தியல் இடத்துல நின்று சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. அதில் என்னென்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, திராவிடத்தையும் கம்யூனிஸ்டுகளையும் விமர்சன பார்வையோடு அணுகி தான் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உரையாடல் அப்படிங்கிறது இருக்குது. 20 நிமிட பேச்சு அப்படிங்கிறது. அதன் பிறகாக தொடர் ஆதவன் திச்சனியா பேசும்போது அவருடைய பேச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்புத்தன்மை கிடையாது. அதாவது நிராகரிப்பதோ எதிர்முகாமில் கொண்டு போய் சேர்ப்பதோ அப்படிங்கிற வேலையை ஆதவன் திச்சனியா செய்யலை. அவருடைய பேச்சு அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர் அந்த இடத்துல வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கலை. என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலித்துகளோ அல்லது மற்ற தலித்துகள்னு பேரை வந்து அவர் வெளிப்படையாக நீங்கள் தனித்து நிற்காதீங்கன்னு சொல்லாமல், தனித்து நிற்பது என்பது அல்லது திராவிடத்தை விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அப்போ யார் பக்கம் போய் நிற்பீங்க? அப்போ ஆரியத்தின் பக்கம் போய் நிற்பீங்களா? அப்படி கிடையாது. மரிஜாபி பற்றி நீங்கள் சொல்கிறது தவறு, நான் விளக்கத்தை தயாராக இருக்கிறேன், யார் வேணால் வாங்க பேச தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதே போல் பொலிட்டிக்கலி இன்க்ளூசிவாக எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிபேட்டை வந்து உருவாக்குறாரு. எல்லாரும் ஒன்றா நின்று தான் சண்டை போட முடியும். எல்லாரும் ஒன்றா நிற்காம தனித்தனியாக நின்னீங்க அப்படின்னா எதிரிக்கு ரொம்ப ஈஸியாக உங்களை வீழ்த்துவதற்கு சுலபமாக மாறிடும் அப்படிங்கிறத அவர் இருக்கக்கூடிய அடிப்படை கருத்து. அவர் 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசினாலுமே அடிப்படை கருத்துங்கிறது எல்லாரும் ஒன்றா நிற்போம். நம்ம எந்த இடத்துல நின்னாலும், எந்த கூட்டத்தில் நின்னாலும், நீ எந்த சங்கத்தில் வேணா இரு, எந்த கட்சியில் வேணா இரு, எப்படி வேணா இரு, சமத்துவம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தில் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்கிறோம். அப்போ சமத்துவம் அப்படிங்கிற பேசுகிற பொழுது நாம் சமத்துவம் என்று பேசுகிறவனோடு ஒரு சிறிய முரண் இருந்தாலும் கூட அவனை நிராகரிச்சிட வேண்டாம், நட்பு முரணோடு தொடருவோன்னு அவர் சொல்கிறார். அவர் உதாரணத்துக்கு அவர் பேசும்போதே திராவிடம் அப்படிங்கிறது திமுகவுக்கான அல்லது ஒரு கட்சிக்கான அத்தாரிட்டி கிடையாது. அது ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல் திராவிடம்னு முதல்ல பேசினது அயோத்தியாச பண்டிதர் தான் சொல்கிறாரு. அது உண்மைதான், அதில் வந்து மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர் தமிழர்னும் பேசியிருக்கிறார், அயோத்தியாச பண்டிதர் அதையும் பேசியிருக்கிறாரு, பறையர்னு பேசியிருக்கிறாரு. அந்த மாதிரி பேசின தலைவர்களும் இருக்கிறாங்க. தலித் தலைவர்கள்லேயே அந்த திராவிட அடையாளத்தை ஏற்காத அல்லது திராவிட அடையாளத்தை எடுத்துக்கொள்ளாத சில நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிற பாயிண்ட்டு சரிதான், உண்மைதான், அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கருத்தையும் எடுத்துக்கிறாங்க. மறுநாள் பா. ரஞ்சித் அவர்கள் பேசுகிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று நடந்துச்சு சம்பவம், அவங்க 2 பேரும் ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. ஆனால் கருத்துக்களை பரிமாறி கொண்ட பிறகு அவர்கள் இருவரையும் எதிர்முகாமில் நிறுத்துவது, தலித்துகளுக்கு பாடம் எடுத்து விட்டார் ஆதவன் திச்சன்யான்னு சொல்கிறது, அம்பேத்கரிஸ்டுகளுக்கு பாடம் எடுத்து விட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. எங்கள் குரல் இத்தனை நாளாக நீ என்னை கூட சேர்க்கலை,
நான் சொல்கிறேனே, ரஞ்சித்தை வந்து எதிர் முகாமில் நிறுத்துறது, ரஞ்சித்து பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு பேசுறது, ரஞ்சித்து வந்து பாஜகவோட இன்னொரு முகமாக இருப்பாரோன்னு சந்தேகப்படுறது எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு அரசியல் நேர்மையற்ற செயல். யூஸ்வலாக திமுக அரசை விமர்சனம் பண்ணால் அதன் ஆதரவாளர்கள் விமர்சனம் பண்ணுறவங்கள பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த எதிர் முகாமில் போய் வச்சிருவாங்க. இவங்க வந்து இப்பயும் அதே வேலையை தான் பண்றாங்க. எதற்காக ரஞ்சித் மேல அந்த விமர்சனம்? அதான் சொல்றேன், இப்பயும் அதே வேலையை தான் பண்றாங்க. ஆனா நான் நமக்கு ஒரு சமூக கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். அருணுக்கும் சரி, அருளுக்கும் சரி, சதன் ரால்டுக்கும் சரி ஒரு சமூக கடமை இருக்கு. சமூக கடமை இருப்பதனால நான் மீண்டும் வலியுறுத்துறேன். நம்ம சொல்ற இந்த உரையாடல் கூட ரஞ்சித்தையோ ஆதவந்திச்சன்யாவையோ ஸ்டாலினையோ மற்றவர்களையோ பிரித்து எதிர் முகாமல் நிறுத்துறது நம்முடைய வேலை இல்லை. எல்லோருக்குமே ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தினுடைய மைய நீரோட்டம் சமத்துவமாக இருக்குது. அதனுடைய பொதுமையான எதிரி அப்படிங்கிறது இந்துத்துவமாக இருக்குது. அதை எதிர்த்து போர் செய்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதத்தை எடுத்து போரிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றா போர் செய்யணுங்கிறது தான் ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வாங்க வாங்க ஒன்றா போர் செய்வோன்னு சொல்லிக்கிட்டு நீ ஒரு சின்ன முரண்பாடை சொல்லிட்ட, அவன் வழியை பகிர்ந்துட்டாலே, ரஜினி வைத்து இவர் படம் எடுத்தது கூட அவர்களுடைய அஜெண்டாவாக இருக்குமோன்னு கேட்குறாங்கல்ல. ரஜினியை வச்சு என்ன கபாலி தானே எடுத்தாரு, ராகவேந்திரா எடுத்தாரு. ரஜினியை வச்சு ராகவேந்திரா கூட, ரஜினி வச்சு ராமாயணமா எடுத்தாரு. இன்றைக்கு முக்கியமான தொலைக்காட்சியில் ராமாயண தொடர் புராண காதல் காவியம்னு போடுறாங்கல்ல, அதை எதிர்த்து ரஞ்சித்தை விமர்சித்த அந்த நபர் ஒரு வார்த்தை பேசுவாரா? இல்லை ஒரு வீடியோ போடுவாரா? இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அங்கேருந்து வரக்கூடிய ஒரு குரல், இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நான் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேனே, நாங்குநேரியில் என் மேலே வந்து சிறுநீர் கழிக்கிறான், வேங்கை வயலில் நான் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான்னு தன்னுடைய வழியை பகிர்ந்துக்கும் பொழுது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலையேன்னு தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்தா எதிர் முகாமில் போய் சேர்க்கறது எப்படி சரின்னு தானே. இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இந்தியா கூட்டணி தான் ஓட்டு போட்டோன்னு வெளிப்படையாக வந்து பேசினாராங்க. ரஞ்சித் வெளிப்படையாக பேசினார். இந்தியா கூட்டணி தான் ஓட்டு போட்டேன், நான் தான் பண்ணேன். அவர் தொகுதியில் யார் நின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும். உங்களுடைய கூடவே பயணிக்கிறவர், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, என்னால் இன்னும் வந்து உன்னோட சேர முடியல அப்படின்னா அது என்னுடைய பிரச்சனை இல்லை, அது உன்னுடைய பிரச்சனை. பொது நீரோட்டத்தில் கலப்பது அப்படின்னு டாக்டர் திருமா பேசினார் இல்லையா? மைய நீரோட்டத்தில் கலப்பது, பொது நீரோட்டத்தில் கலப்பது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வாதமாக இருக்கும், ஒரு நகர்வாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. பொலிட்டிக்கல் டேர்ம் அது. பொலிட்டிக்கலி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் எதிரியை வீழ்த்த முடியுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம். ஓகேங்களா? அதை வந்து தனியாக நம்ம பார்க்கணும். இவரும் இங்கே சொல்கிறது, ஏங்க தனித்து செயல்படணும்னா எதுக்கு ஆதவந்திச்சனை கூப்பிடணும், மேடைக்கு ஏன் கூப்பிடணும், ஜி செல்வாவை ஏன் கூப்பிடணும், கம்யூனிஸ்டுகளை ஏன் கூப்பிடணும், திராவிட பேசுகளை ஏன் கூப்பிடணும், நான் தலித்து எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க ஏன் கூப்பிடணும்? அப்படி இல்லையே, அவர் நோக்கம் அது இல்லையே. ஆனால் அவர் நோக்கத்தின் மீது ஒரு சந்தேகத்தை கற்பிக்கிறாங்கல்ல, இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இவர்களின் நோக்கம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் திமுகவையோ திராவிடத்தையோ, இப்போது அங்கே பேசினவங்களே திராவிடம் திமுகவிற்கு சொந்தம் இல்லை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை விமர்சிக்கிறாங்கல்ல, அவங்க திமுக காரங்கன்னா கூட இல்லை, திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முந்தி அடிச்சுக்கிட்டு, இதை பாருங்க இவர் இதை விமர்சிக்கிறார், அப்போ இவரோட ஆளாக இருப்பாரோ, இவராக மாறுகிறாரோ, இவர் அவராக மாறுகிறாரோ அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அது என்ன அஜெண்டா அப்படின்னா, எவன் ஒருவனும் தன்னுடைய வலிகளை அல்லது வந்து வேதனைகளை சொல்லும்போது இவங்களை திட்டாமல் சொல்லணும், இவங்களை அடிக்காமல் சொல்லணும், இவங்களை கொஞ்சிக்கிட்டே சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா? அது ரொம்ப தப்பு. வலிக்கிறவனுக்கு தானே அதோட வழி தெரியும், அடி வாங்கினவனுக்கு தானே அதோட வழி தெரியும். ஏன்னா இவங்களுக்கு வழி தெரியாது, இவங்க அந்த வழியிலேருந்து வரலை, இவங்க ரொம்ப சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சொகுசு பின்புலம் இருக்குது. அதன் காரணமாக அவங்க சொகுசாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதவந்திச்சன்யாவுடைய பேட்டியில், அவர் அளித்த அந்த பேட்டியில் ஒரு பேட்டியும் கொடுத்தார். அதன் பிறகு அவர் வாயிலிருந்து எப்படியாவது ஒரு விஷயத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஆதவந்திச்சன்யா அப்படி பேசவே இல்லை. நான் இன்னொரு விமர்சனத்தை பார்த்தேன். ஷாலின் மரியா லாரன்ஸ், ரஞ்சித் இவங்கெல்லாம் ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறவங்க, இவங்களுக்கு வந்து களத்தில் இறங்கி தலித்துகளுடைய வழியை உணராதவங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, அப்படி நம்ம என்னன்னா, இல்லை ஏசி அறையில் உட்காந்துருந்தாலுமே அவங்க அந்த வழியை உணர்ந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வெளிப்படையாக வந்து பேசுகிறாங்க, அந்த அவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, எழுதுகிறாங்க. அது பொதுவாக வந்து இவங்க ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு பார்ட் டைமாக போராளிகளாக இருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் வந்து ரொம்ப அவங்கள கொச்சைப்படுத்துகிற மாதிரி. இல்லை, உண்மையிலே தப்புங்க அது. நான் என்ன சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்ட்டுகளையோ
திராவிடம் பேசுகிறவங்களையோ தலித்தியம் பேசுகிறவங்களையோ எல்லாருக்குமே ஏதோ இடத்துல ஒரு லிங்கிங் பாயிண்ட் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா ரஞ்சித், நட்பு முரண் எது பகை முரண் எது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. நான் என் படத்தில் நீ கம்யூனிஸ்டான்னு கேட்டால் அம்பேத்கர்ஸ்ன்னு தான் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் இல்லைன்னு கூட நான் சொல்லலை, அம்பேத்கர்ஸ் தான் சொல்கிறேன் அந்த படத்தில். அது சொன்னால் உடனடியாக அதை குறித்து விவாத பொருளை உருவாக்கி எதிர்முகாவில் தள்ளுறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப தவறான போக்கு. அதை பண்ணுறத முதல்ல நிப்பாட்டுங்க. பொது நீரோட்டம்னு சொல்கிறேன் இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற தப்பு முதல்ல சரி செய்யுங்கிறார். இத்தனை நாள் என்னை கூப்பிடல, என்னை பக்கத்தில் வச்சு கொஞ்சலை, என்னை கூட வச்சு பார்க்கல, ஆனால் உனக்கு ஒரு தேவை வரும்போது என்னை கூப்பிட்றீங்க, இப்படி பண்ணாத. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற தப்பை சரி செய்யி, நான் வரேன், நான் கலந்துக்கிறேங்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துல அவர் தோல் மேலே கை போட்டு பேசணுமே தவிர சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு தான் வந்திருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க, ரொம்ப நாளாக திராவிடம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் தலித் லென்ஸோடு பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அப்படி க்ரியேட் ஆகும்போது இது இப்படி தான் இருக்கும். அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த உண்மையே சொல்லலாம். கடந்த 7 ஆண்டுகளில் இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இல்லையா, கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களில் தங்களுடைய படைப்புகளின் ஊடாக பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறத இவர்கள் பேசலை. யார் ரஜினியை வச்சு படம் எடுக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அவங்க தரப்பு இவர் ஆதரிக்கிறார் அல்லது இவரை பாதுகாக்கிற தரப்பு பேசலை. அப்படி பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ஊடகத்தில் ராமாயணம் ஓடுமா? புராண காதல் காவின்னு பேசி ராமாயணத்தை ஓட்டுவீங்களா? நீங்கள் ராமாயணத்தை ஓட்டிட்டு ரஞ்சித்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ரஞ்சித் ரஜினியை வச்சு கபாலி எடுத்தார், காலா எடுத்தார், ராகவேந்திரா எடுக்கல, ராமாயணம் எடுக்கல. ரஞ்சித்துக்கு தெரியும் ரஜினி எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதான் எவிடன்ஸ் கத்திர சொல்லுவார், ரஜினிக்கு இன்னுமே தெரியுமான்னு தெரியல, ரஞ்சித் நம்மளை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அப்படி சொல்லுவார் இல்லையா. ஸோ மேட்ரு அதுதான். நீங்கள் ரஞ்சித்தை அப்படி தான் பார்க்கணும். நட்பு மூலமாக தான் ரஞ்சித்தை வைக்க முடியும். அவர்கிட்ட உரையாடல் நிகழ்த்தணும். நீங்கள் அவர் சொல்கிறாரு இல்லை, அவரிடத்துலேருந்து பார்த்தா தான் அவரோட வழி தெரியும். ஒரு நான் தலித் ரைட்டர்ஸ் தலித் பெண்களை எப்படிலாம் தங்களுடைய இலக்கியங்களை பேசுகிறாங்கன்றதை ஆதாரபூர்வமாக சொல்கிறாரு இல்லை. நான் இன்னும் அதை வாசிக்கல, எனக்கு தெரியாது. பட் அவர் தரப்பு அவர் சொல்கிறாரு இல்லை. கூட நான் ஒரு திருநங்கை பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க, எழுத்தாளர் மனுஷபுத்திரனை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் எழுதுகிற ஒரு கதையில் அறவாடின்னு எழுதுறாரு இன்றைக்கும் எங்களை பற்றி. அந்த வார்த்தையை நீக்கிறதே திமுக அரசு, திருநங்கைன்னு பேர் கொடுத்தது திமுக அரசு. ஆனால் அந்த இயக்கத்திலேருந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் இன்றைக்கும் எங்களை அறவாடின்னு எழுதுறாரு ஒரு கதையில் அப்படின்னு அவங்க தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதான் என்னன்னா, இங்கே வந்து எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய குரல் அல்லது வலி அப்படிங்கிறத நம்ம கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேண்டுமென்றே சிண்டு முடித்து விட வேண்டும் என்பதற்காகவே எதிர்முகாமல் போய் தள்ளுறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. அதான் இன்னைக்கு வந்து திமுக விமர்சனம் பண்ணால் அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்றது அவங்க பாரபட்சமின்றி எல்லார் மேலேயுமே அந்த அந்த கலரை கொடுக்குறாங்க. அதை ரொம்ப பண்ணுறாங்க இல்லையா. அது எங்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னா, மேலும் மேலும் இப்போ இவர் தனித்த குரலாக எனக்கு ஒழிக்கணும், என் விஷயத்தை நான் யூனிக்காக பேசுகிறேன்னு சொல்கிறாருல, நாளைக்கு இது எக்ஸ்ட்ரீமாக போய் முடியும். இவர் இப்படி இருக்கும்போதே இவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக பேசி அவரை வந்து பொதுவாக அவர் கலக்க தான் முயற்சி பண்ணுறாரு. கலக்கக்கூடாதுன்னு நினைக்கல. அவருடைய வே ஆஃப் அப்ரோச்சோ திங்கிங்கோ நான் பிஜேபி உள்ள விட்டேன்னு கேட்குறேன். அப்போ அந்த கேள்வியை அவர் ஏன் கேட்குறாருன்னா, இவரை போன்ற நபர்கள் வந்து அவர் மீது அவதூறு வீசுறதுனால அப்படி கேட்குறாரு. நீ வந்து உன் கூடவே இருக்கிறவனை நீ அவனால தான் இருப்பேன்னு சொன்னால் நாளைக்கு இவன் கூட பேசவே பிடிக்காதுங்க, அருவருப்பாக பார்ப்பாங்க. நான் நீங்கள் அந்த நட்பு முரணோடு இருக்க பலரிடமும் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வந்து கலர் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா எதிரிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க, அதிகமாக்குறீங்க. இன்னொன்று, இது எதிரிக்க சொல்லுவோமா இல்லையா? இன்னொன்றுங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் இவரை வந்து உதிரின்னு சொல்கிறாங்கல்ல, இவரை இயக்குனர் ரஞ்சித்தை உதிரி, அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, இவங்கெல்லாம் காலத்தில் கரைஞ்சு போயிடுவாங்க அப்படின்றாங்கல்ல. இவங்களை சொல்கிறவங்களாம் தான் உதிரியாக இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இவர் பண்ண கலை இலக்கிய பண்பாடத்தலத்தில் இவர் உருவாக்கின படைப்புகளுக்கு நிகராக திராவிடம் பேசக்கூடிய அல்லது திராவிடியன் ஐடியாலஜியை உள்வாங்கின மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திரைப்பட பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன? அவர் தன்னுடைய களத்தை பயன்படுத்தி எத்தனை திராவிட இயக்க சினிமாக்களை இயக்கியிருக்கிறாரு. கடந்த 50 ஆண்டுகளில் உருவான திராவிட இயக்க சினிமாக்கள், 50 ஆண்டுகளில் சாமி படங்கள் தானே அதிகமாக வந்துச்சு. அதன் மூலியமா பல கோயில்கள் பிரபலமாச்சு. அந்த கோயில்கள் மூலியமா பல கோடிகள் சம்பாதிச்சாங்களே.
வெறும் சாமி படமாக தானே இருந்துச்சு. அப்படி நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸில் எந்த விதமான வேலைகளையும் செய்யாமல் அவர் தெளிவாக சொல்கிறாருங்க, நமக்கு ஒரு வேலை திட்டம் இருக்குது, புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை நோக்கி இப்படி தான் வந்து உதிரிகள்னு சொன்னாங்க, இந்த மாதிரி அவதூறு பரப்புனாங்க, அதெல்லாம் தூரம் தூக்கி வச்சுட்டு போனார், நமக்கான வேலை திட்டத்தை நம்ம சரியாக செய்வோம்னு அவருடைய நபர்களை வழிநடத்துறாரு. அவர் பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குது, அவர் அமைப்பாக திரள போகிறாரா என்னங்கிறதாலும் தெரியாது. ஆனால் டாக்டர் திருமாவன் நம்ம இங்கே இவங்களெல்லாம் விட நம்ம அடுத்த கட்டமாக அவரை நோக்கி நகரணும்னு நான் பார்க்குறேன்னா, அமைப்பாய் திரளுங்கன்னு அவர் சொல்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல, அது முக்கியமான டேர்ம். நம்ம எல்லாரும் அமைப்பாகி ஒன்றா நின்னோன்னா தான் பொது எதிரியை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வரவேற்கணும். அதுதான் சரியான அணுகுமுறையும் பார்வையும் கூட. ஆனால் இப்படி பேசுபவர்களை எதிர்முகாமுக்கு கொண்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த நுணுக்கமான அரசியல் அறிவோடு இதை அணுகணும் அப்படிங்கிறது நம்ம கருத்து. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இப்போ கேட்குறாங்கல்ல, 50 ஆண்டுகளை விட்டுருங்க, 10 ஆண்டுகளில், 20 ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில் மாமன்னனை தாண்டி அதுவும் மார் செல்வா சேர்ந்தனால நீங்கள் எடுத்தீங்க, அது ஒரு கமர்ஷியலாக பண்ணீங்க. அதை தாண்டி என்ன பண்ணீங்க? பெரியாரை பற்றி என்ன எடுத்தீங்க? அண்ணாவை பற்றி என்ன எடுத்தீங்க? நெடுஞ்செழியனை பற்றி என்ன எடுத்தீங்க? ஜீவாவை பற்றி என்ன எடுத்தீங்க? வாவுசியை பற்றி என்ன எடுத்தீங்க? எதையுமே எடுக்கலல்ல. இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு ஏன் அவங்கள பற்றி தெரியல? ஏன் இன்னைக்கு பேசக்கூடிய தத்துவம் நோக்கி நகர்றாங்க? ஏன் கம்யூனிஸ்டுகளை நோக்கி நகரல, திராவிடத்தை நோக்கி நகரல? உண்மைங்க இது. யங்ஸ்டர்ஸ் யாரும் அவங்க போக மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏங்க ஒரு பாகுபலி மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தையே கமர்ஷியலாகவே வேலுநாச்சியாரையும் மருது சகோதரர்களையும் காட்டலாமே. கண்டிப்பாக எடுக்கலாம். இவங்கள்ட்ட இருக்கிற பணபலம் எவ்வளோ, படைபலம் எவ்வளோ, எடுங்க. ஏன் வனைதள ராமாயணத்தை எடுத்து ஓட்டலை? நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சரி, நம்ம அடுத்தது போகலாம். சவுக்கு சங்கருடைய பேட்டியில் சொல்லியிருந்தாரு, என்னுடைய சேனலை அரசு முடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது முதலமைச்சருக்கோ விளையாட்டுத்துறை அமைச்சருக்கோ தெரியுமோ தெரியாதோ தெரில, ஆனால் அதிகாரிகள் இதை செய்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை முடக்கிறாங்க, அதன் மூலியமாக என்னுடைய நிறுவனத்தை முடக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரு? இல்லை, நான் அவர் பேட்டி எடுத்திருந்தேன், கடைசியாக ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அந்த பேட்டியில் அவர் அவரை சுற்றி இருப்பவர்களை எப்படி கார்னர் பண்ணுறாங்க, இது எதுக்காக கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னையை தூக்கணும். ஏற்கனவே நான் அந்த கேள்வி கேட்டேன், உங்களை டேரெக்டாக தூக்கலாமே சார், ஏன் உங்களை டேரெக்டாகவே அரெஸ்ட் பண்ண முடியுமே, அவங்களால அந்த வலிமை உங்களுக்கு இருக்குது, நான் பண்ணணும்னு சொல்ல வரல, அதுக்கான வலிமை அவங்கள்ட்ட இருக்குது, அதிகார பலம் இருக்குது, பண்ணுவாங்கன்னு கேட்டேன். இல்லை, முதல்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய சிறகுகளை உடைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு உள்ளே அவரை சிறைப்படுத்திய போது அவருக்கான ஆதரவு வட்டம் பெருகுச்சு, உண்மையிலேயே பெருகுச்சு. எல்லா தலைவர்களுமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக தான் அறிக்கையை விட்டாங்க, எல்லாமே பேசினாங்க. இன்றைக்கி இப்படி பண்ணாங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அவர் பல பேர் திட்டி அவர் விமர்சன பார்வையோடு அணுகியிருந்தாலுமே கூட ஒரு ஊடகத்தில் இயங்குறவங்களை உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னா அது ஒரு தப்பான ஒரு நகரவாக அரசுக்கு மாறும். அப்போ நேரடியாக அப்படி பண்ணக்கூடாது. அப்போ மறைமுகமாக என்ன பண்ணலான்னா கூட இருக்கிறவங்கள தூக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் கோவிந்தராஜன் ஒரு தம்பி இருந்தார், அவர் கூட இருந்தார், அவரை சிறைப்படுத்தியிருக்காங்க. அவருடைய பயணித்த செய்தியாளர் திரு லியோ அவர்களை தேடிக்கிட்டு இருக்கிறதா இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரு முத்தலிஃப் மூத்த பத்திரிகையாளர் அவர் நிர்வாகத்திலேருந்து விலகி இருக்கிறார். அதுக்கான ரீசன் நமக்கு தெரியாது, அவங்க என்ன ரீசன் நமக்கு தெரியாது, இன்டர்னல் இஷ்யூஸாக இருக்கலாம், சம்திங் மேபி மே நாட் பி. ஸோ இந்த விஷயங்கள் இப்போ என்னென்னா, அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல இருந்துருக்கிறாரு, அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவர் ஒரு கேஸ் சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஆதரித்து பதிவு போடக்கூடிய ஸ்பெயின்லேருந்து பதிவு போடக்கூடிய இவருடைய ரசிகர், அவருடைய ஆதரவாளர் அவருடைய வீட்டுக்கு சென்று மிரட்டியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் ஆதரவாளர்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத நமக்கு மாற்று கருத்து இல்லை. அது பண்ணுறாங்க தான், அது தவறு தான், அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதில் உண்மை இல்லாத பட்சத்தில். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், எல்லாமே புனைவுன்னு சொல்கிறாரு. எல்லோரு வழக்குமே புனைவு வழக்குகள், எதுலையுமே உண்மை கிடையாது, எல்லாமே புட்டப் கேசஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய வாதமாக இருக்கிறது. அப்படி புட்டப் கேஸாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. அது வேண்டுமென்றே கார்னர் தான் பண்ணுறாங்கிறத நம்ம வெளிப்படையாக புரிஞ்சுக்கலாம். இல்லை, அப்போ அவருடைய வியூவில் அவர் முடக்க பார்க்குறாரு, அரசாங்கம் முடக்க பார்க்குது அப்படின்னு சொல்கிறதே வச்சுக்கோமே. இல்லை, முடக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவருடைய வியூவில் முடக்க பார்க்குறாங்க கவர்மெண்ட்டும் சரி அதிகாரிகளும் சரி அப்படின்னு என்ன காரணத்தினால்?
தொடர்ந்து அவருடைய அரசை பல பேரும் விமர்சிக்கிறாங்க. இல்லை, இவருடைய பேச்சு தான், இவருடைய தொடர் செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து அரசுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மற்றவர்களை விட ஒரு எல்லை தாண்டி பேசுகிறாருன்னு அரசு நினைக்குது. அரசு வந்து என்னென்னா, இவர் தொடர்ந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, இவருடைய பேச்சு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து தாக்குதலுக்கு வந்து நடத்துகிறாரு மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் அக்ரெசிவாக பேசுகிறாரு. இன்னொன்று, இவர் வந்து அரசு ரீதியாக இப்போ என்ன சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் சவுக்கு சங்கருடைய பேட்டியை அவருடைய கருத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் வந்து மற்றவர்கள் நம்மள்கிட்ட பேசுவாங்கல்ல, அவங்க சொல்லும்போது இவர் வந்து சிஸ்டமை தாக்குறதை தாண்டி சிஸ்டம் உள்ளே இருக்கக்கூடிய நபர்களையும் தாக்குறாரு, அதிகாரிகளை பர்டிகுலராக அட்ரஸ் பண்ணுறாரு. இவர் இதை பண்ணுறாருங்க, இவர் இதை பண்ணுறாருங்கன்னு இது வெகுஜன மக்களுக்கு தெரியாது. ஆனால் அதை தெரியப்படுத்த யாருமே பண்ணாது, யாருமே சொல்லாதது. பிகாஸ் ஹி ஹேஸ் சோ மெனி கான்டாக்ட்ஸ், அவருக்கு இருக்க தொடர்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அலாதியானது. அப்போது அது வந்து அவருக்கு தெரிய வருது. அது மூலமாக இன்றைக்கி சில குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிகளுடைய பெயர்களை குறிப்பிடுறாரு. அந்த அதிகாரிகள் பெயரை குறிப்பிட்டு இவர்களாம் இப்படி பண்ணுறாங்க, இவங்களாம் தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரிகளுடைய தனிப்பட்ட பகையினை சம்பாதிக்கிறார் சவுக்கு சங்கர்னு சொல்கிறாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு சரியாக மாறும், சரியாக போகும் அப்படிங்கிறது தெரியல. இது என்னன்னா, இது வந்து ஊடகத்தை முடக்க மாட்டாங்க, உளவியலாக அவரை முடக்குவதற்கான ஒரு முயற்சியோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அவரை நெருக்கடிக்கு தான் உள்ளாக்குவாங்க தவிர கைது பண்ண மாட்டாங்கிறதா என் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அப்படி கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அரசு வந்து என்னை விமர்சித்தா நான் கைது பண்ணுவேன்னு சொல்லாமல் சொல்லுதுன்னு தான் பொருளாகும். அது சரியாகவும் கிடையாது. நிறைய பேர் அதை எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காங்க. அவருடைய ஊடகத்தில் இருக்கிறவங்கள வந்து கைது பண்ணதுக்கே இப்போது அதிமுகவுடைய அஃபிஷியல் பேஜெல்லாம் வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க. நிறைய பேர் ஆதரவு தெரிவித்து பேசுகிறாங்க. பத்ரி பேசுகிறாரு, மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க, எல்லோரும் ஜெயக்குமார் பேசுகிறாரு. ஸோ என்னென்னா, அவரோட ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து அவர் வந்து ப்ரோ ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தார். நாட் ஓன்லி ப்ரோ ஏடிஎம்கே, அவர் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னே பேசினார். தட் இஸ் அவருடைய ஓன் ஸ்டாண்ட். அது நம்ம வந்து அதில் வந்து விமர்சனத்துக்கு இது இல்லை. நம்மளோட ஸ்டாண்டு வேறு. அவர் வெளிப்படையாக வந்து அதிமுகவை ஆதரியுங்கள், ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சன் டிவி என்ன அதிமுக ஓட்டு கேட்க போது, திமுக தான் ஓட்டு கேட்க. ஒரு ஊடகம் ஒரு கட்சிக்கு ஃபேவராக செயல்படுறது அது இயற்கை. இன்னொன்று, அவர் வந்து அது அப்படி பண்ணுறத நிறைய இடங்களுக்கு போய் பண்ணிட்டாரு. 24ல் நமக்கு சில இடங்களில், நான் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த திமுக காரங்களே சொன்னது தான், சில இடங்களில் இவருடைய விஷயமோ இவருடைய வீச்சோ இவருடைய பேச்சோ ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். ஊடகம் மூலமாக பண்ணாலுமே கூட அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாரு. கேம்பெயின் பீரியடில் இவருடைய பேட்டிகள் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. பிகாஸ் ஹி இஸ் இன்ஃப்ளூயன்சர். அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு தான், அதில் வந்து மாற்றுக்கிறதுல அவனும் கிடையாது. அப்படி பண்ணுறவர் 2026 இருக்கக்கூடாதுன்னு சென்ஸ் என்னென்னா, நம்ம எதிர்த்தே இருக்கக்கூடாது. ஹி ஷுட் பி நியூட்ரலைஸ்டு. அவர் நியூட்ரலைஸ் ஆகணும், அல்லது நம்ம பக்கம் வரணும், அல்லது அமைதியாக ஒரு வேலையை பார்க்கணும். அப்படிங்கிறது தான் அரசினுடைய தரப்புலேருந்து எண்ணுவதாக நமக்கு தகவல்கள் வந்து வருது. ஆனால் அவருடைய ஊடகத்தை முடக்கினாலோ அவரை கைது பண்ணாலும், கலைஞரும் ஜெயலலிதாவும் என்னென்னா, தன்னை ரொம்ப விமர்சிக்கிறவங்க, தனக்கு எதிரான இருக்கவங்கள தன்வயப்படுத்திப்பாங்க, அவனை எனக்கான ஆளாக மாற்றிப்பாங்க. அந்த குவாலிட்டி இல்லையா இவங்ககிட்ட? இல்லை, அந்த குவாலிட்டி இல்லைன்னு தான் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அவர் இந்த பேட்டியில் சொல்ல வந்ததே அதுதான். என் பேட்டியில் சில பேர் அதை குறித்து வீடியோக்களும் போடுறாங்க, இட்ஸ் ஃபைன். அவர் என் பேட்டியில் சொல்லும்போது, நான் போய் மீட் பண்ணேன், ஸ்டாலினை மீட் பண்ணேன், உதயநிதியை மீட் பண்ணேன், அவங்க என்னை யூஸ் பண்ணலை, அவங்க வந்து ஒழுங்காக நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கலை, ஒரு ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கக்கூடாது, இடித்துரைப்பாளர்கள் சொன்னாங்கன்னா அதை செவி கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. அவர் ஏன் இதை இன்றைக்கி வெளியில் சொல்கிறாருன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னென்னா, அவர் வந்து என்னுடைய சுற்றி இருப்பவர்களை நோக்கி நீங்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும்னு சொல்லி அவர் அதை பேசினதாக தான் சொல்கிறாரு. ஸோ பர்சனலாக வந்து பார்த்தோம்னா, அவரை முடக்குவதற்கோ அல்லது அவரை கைது செய்வதற்கோ இந்த அரசு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது. நமக்கு ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது அவர் தான் தெரியுது. ஏன்னா அவர் சொல்கிறாருல்ல, ஒவ்வொரு விஷயமா போடுறாரு. இவரோட வீட்டில் போய் இன்றைக்கி சூறையாடி இருக்கிறாங்க, வேல்முருகன் அப்படிங்கிறவர் ஒரு ஊரில் இருக்கிறாரு, அவரோட வீட்டுக்கு காவல்துறை போயிருக்கிறாங்க, அங்கே போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடந்த விஷயம் என்னென்னா, ரோட்டில் சண்டை போட்டுருக்குறாங்க, ரோட்டில் 2 பேரும் வாக்குவாதம் நடந்திருக்குது. அதுவே வந்து ஒரு புனைவுன்னு இவர் சொல்கிறாரு. வேண்டுமென்றே நபர்கள் சில பேர் போயிருக்கிறாங்க, உடனடியாக அங்கே போலீஸ் வரவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இது நடக்காதுல்ல. நீங்கள் ரோட்டில் சண்டை போட்டு உடனே போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்களே உங்களை, பேச நடந்துட்டு சரி போடான்னு போயிடுவீங்க, எல்லோரும் போயிடுவீங்க, இதுதான் நடக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்குதுன்றாங்க. கெடுவாய்ப்பாக என்னென்னா, இவரை வந்து ஆதரிக்கக்கூடிய தரப்பு அல்லது வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கூட்டம் வந்து இன்றைக்கி ரொம்ப, அதை வந்து இவரை வந்து வெளிப்படையாக யாரும் இன்னும் ஆதரிக்கலை. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர,
வெளிப்படையாக ஆதரிக்கல அப்படிங்கிறது வந்து ஏன்னா அவரே வந்து ஃபெலிக்ஸ் சார்ட்ட வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, வெளிப்படையாக யாரும் ஆதரிக்கல, ஊடகங்கள் யாரும் பேசலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பட் இது வந்து ஊடகத்தை முடக்கிற அளவுக்கோ அவரை முடக்கிற அளவுக்கோ போகாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அப்படி போச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக தவறு தான் நான் சொல்லுவேன். அது வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இல்லை அது வந்து ஏதோ சீட்டிங் கேஸ் அப்படின்றதுனால அதை எதனால் இப்போ அமைதியாக இருக்காங்கன்னா ஒருவர் மீதும் ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அது உண்மைத்தன்மையா அது பொய்யா அப்படிங்கிறத யாருமே வெளியே இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்பாங்க. செய்தி சேகரிக்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் காவல்துறையால் தாக்கப்படுறாரு, இல்லை எந்த ஒரு கேஸுமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பத்திரிகையாளரும் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சீட்டிங் கேஸில் அந்த பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுனால அவசரப்பட்டு யாரும் வாய விடலை, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்க. பட் எவ்ரி ஒன் நோஸ் ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தெரியுது. அவங்க என்ன நினைக்கிறாருன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் ஃபிசிக்கலி இல்லை, உளவியல் ரீதியாக மென்டலி அவர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுவார். டவுன் ஆகிட்டார்னா ஹி வில் நாட் ஸ்பீக் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பிகாஸ் அவருடைய ஆக்டிவிட்டிஸோ ஸ்பீச்சோ அந்த மாதிரி இல்லை. அவர் இன்னுமே ரொம்ப அதிகமாக தான் வந்து எப்படி அதிகமாக தான் டோனை எடுக்கிறார் அவர். அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக போகுதுங்கிறது தெரியல. உண்மையிலேயே ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.